In the name of Allah, the Beneficent, the Merciful. உப்புக்கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்புக்கொள்ளும் மூடருக்கு முன்னால் நாம் உளறி என்ன கதறி என்ன தோழா, ஒன்றுமே நடக்கவில்லை ரொம்ப நாளா. கருப்புக்குள்ளா கண்ணாடி சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ வியாபாரத்தை பற்றி தான். எப்படி வியாபாரத்தில் சில பேர் யுக்தியை பயன்படுத்துகிறார்கள், எப்படி கஸ்டமருக்கு திருப்தி அடைய செய்கிறார்கள், அது பல வகை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யுக்தியை பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ பார்க்க போகிறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எல்லாருமே வியாபாரத்தில் வெற்றி பெறுவதில்லை. சில பேர் நிறைய கடைகளில் நிறைய பொருட்கள் வச்சுருப்பாங்க. கொஞ்ச நாள் இருக்கும், 6 மாதம் இருக்கும். அப்புறம் அவங்க அந்த கடையை கூட காலி பண்ணிடுவாங்க. வியாபாரம் அந்த அளவுக்கு போகாது. அதில் கொஞ்சம் நஷ்டம் அடைஞ்சிருவாங்க. அந்த கடைக்கு ரேக் அடிப்பாங்க, கண்ணாடி ஷோகேஸ் அடிப்பாங்க, அதெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கடையை காலி பண்ணிடுவாங்க 6 மாதத்தில். இது ஏன் நடக்குது இப்படி? சில பேர் சின்ன கடையை ஆரம்பிப்பாங்க. அதே கடையை அப்படியே பெருசாக டெவலப் பண்ணி, எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நிறையா கடைகள் சின்னதாக ஒரு 10க்கு 10 கூட இருக்காது கடை. ஒரு சின்ன கடையை ஆரம்பித்தார். இன்றைக்கி அவர் சொந்தமாக இடம் வாங்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்ன்ட்டு எல்லாம் பெரிய கடையாக மாற்றிட்டார். சில பேர் வெற்றி பெறுறாங்க, சில பேர் இதில் தோல்வி அடைகிறாங்க. நம்ம சாதாரணமாக பெரிய பெரிய ஆட்களை பற்றி பார்க்க போகிறதில்ல. அம்பானியை பற்றியோ ரத்தன் டாட்டாவை பற்றியோ பார்க்க போகிறதில்ல. அன்னாடம் ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, சாதாரண ஒரு துணி கடை, சின்ன கடையாக இருக்கும், ஒரு துணி கடை, ஒரு டீ கடை, அது மாதிரி ஒரு சின்ன சின்ன வியாபாரம். இதில் எப்படி அவங்க கஸ்டமரை திருப்திப்படுத்துகிறாங்க, அன்னாடம் அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டுறாங்க. அதில் அவங்க அணுகக்கூடிய முறை எப்படி அப்படின்றது தான். இப்போ ஒரு டீ கடைக்காரர், எனக்கு தெரிஞ்சு ஒரு டீ கடைக்காரர், நாங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு 4 பேர் அப்படி டீ சாப்பிடுவோம். ஏதாவது ஒரு கடையில் அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். எல்லாம் வேலைக்கு வருவோம், கடைக்கு போவோம். அப்போது ஒருத்தர் புதுசாக தான் ஒருத்தர் கடை போட்டிருக்காரு, டீ கடை. சரி, எல்லா கடையிலையும் சாப்பிட்டாச்சு, இன்றைக்கி இந்த புதுசாக கடை போட்டிருக்காரு, அங்கே போய் சாப்பிடலாமே, டீ எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த டீ கடைக்கு ஒரு 3 பேர் போகிறோம். நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோங்க. அவர் பேரை சொல்லி நான் கூப்பிட்றேன், என் பேரை சொல்லி அவர் நண்பர்கள், ஒரு கண்ணன், முருகன் அப்படின்ட்டு நண்பர்கள் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அவர்கிட்ட 3 டீ சொல்லியாச்சு. அந்த கடைக்கார பையன்கிட்ட 3 டீ கொண்டு வந்து கொடுத்தாரு. ஒரு சின்ன கடை, வெளியே நின்று சாப்பிட்ற கடை. அது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். நான் சொன்னேன், கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக கொடுங்க. அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்சம் மீடியமாக போடுங்க, ஒருத்தர் சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதோடு அவர் மறாதனால அதை குடிச்சு சாப்பிட்டு வந்தாச்சு. சரி பரவாயில்லையே, டீ நல்லா இருக்க அப்படின்ட்டு சாப்பிட்டு வந்தாச்சு. சரி, இன்னொரு நாளைக்கு அங்கே போகிறோம். போனால் அவர் டீ போட்டு பையன்கிட்ட அப்படியே 2 டீயை முதல்ல கொடுத்து விட்றாரு. கொடுத்து விட்டு பையன் வந்து அவர் கையில் என் நண்பர் இன்னொருத்தர், அவர் பேர் கண்ணன், என் பேர் யாசின் அப்படின்ட்டு கொடுத்து விட்றாரு. கொடுத்து விட்டோன்னே அந்த பையன் டீயை கையில் கொடுக்குறான். அந்த டீ அவர்கிட்ட கொடுக்காது, யாசின்கிட்ட கொடுங்க அந்த டீயை. அவர் கண்ணன்ட்ட அந்த டீயை கண்ணன்ட்ட கொடுங்க. நாங்கள் முத நாள் தான் போனால் அவர்கிட்ட பேர்லாம் சொல்லலை. நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அதை வச்சு பேர் சொல்கிறாரு. அவர் கண்ணன்ட்ட கொடுங்க அந்த டீயை, இவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு உடனே நமக்கு ஒரு 4 பேர் அங்கே நிற்கிறாங்க இல்லையா, ஒரு
திருப்தியாக இருக்கும். ஆனால் நம்ம பேர் சொல்லி நமக்குன்னு ஒரு டீயை போட்டு நமக்குன்னு அதை கொடுக்குறாரு அப்படின்னும்போது அது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அவர் அந்த ஒரு கவனம், அந்த வியாபாரத்தில் அந்த பேரை தெரிஞ்சுக்கிறது, அந்த யாசின் சார்கிட்ட கொடுங்க, அந்த கண்ணன் சார்கிட்ட கொடுங்க, அந்த முருகன் சார்கிட்ட கொடுங்க அப்படின்றாரு. அப்போ அவர் மேலே நமக்கு ஒரு அபிப்பிராயம் வருது. அது ஒரு நிற்கிறவங்கள ஒரு பெருமைப்படுத்தி காட்டுறாரு. பேர் சொல்லி கூப்பிட்டு சார்னு சொல்லி, அது ஒரு யுக்தி வியாபாரத்தில். அது மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சலூன் கடைக்கு போகிறோம் இல்லையா, சலூன் கடைக்கு போனால் முடிக்கிட்டெல்லாம் வெட்டிடுவார், சேவெல்லாம் பண்ணிடுவார். அவங்களுக்கு பண்ணி விட்டோன்னே அதெல்லாம் துணி கிணிலாம் வச்சு அந்த லோஷன்லாம் போட்டு தொடச்சி கிடச்சி விட்டு தலையெல்லாம் அப்படி சீவி விட்டுவார். சீவி விட்டுட்டு இறங்கி காசை கொடுத்துட்டு அப்படி போவோம். காசை கொடுத்துட்டு போயிடும். சார் சார் ஒரு நிமிஷம் வாங்க சார் அப்படின்வாரு. திருப்பி வர வச்சு அப்படி கத்தி எடுத்து நிற்க வச்சுக்கிட்டே அப்படியே அந்த மீசைக்கிட்ட அப்படியே ஒரு தட்டு தட்டுவார். எப்படி திருப்புவார் கன்னத்தை, நிற்க வச்சுக்கிட்டே அப்படி கன்னத்தை எப்படி திருப்புவார், அப்படி திருப்பி அப்படி தட்டுவார். அதில் ஒன்றும் வராது, அதில் ஒன்றும் இருக்காது, ஒரு ஆல்ட்ரேஷனும் இருக்காது. அதில் நமக்கு தெரியல முடி எடுக்கிறாரா எடுக்கலையான்ட்டு. அவர் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அவர் கஸ்டமரை மிஸ் பண்ண மாட்டாராம். எதுவும் ஒரு சின்ன தப்பு கூட நடக்காதான். அவ்வளோ கூப்பிட்டு திருப்பி கூப்பிட்டு அவர் இது பண்ணி விடுவார். அது இவருக்கு அடடா சே, அவர் ஏதோ தப்பாக தெரிஞ்சிருக்கு. அவருக்கு மீசையில் கொஞ்சம் ஏதோ ஒரு பக்கம் முடி அதிகமாக இருக்கு, அவர் கூப்பிட்டு இது பண்ணி விடுறாரு. இப்படி அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு தெரிஞ்ச உத்தியை பயன்படுத்துவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜவுளி கடை, சின்ன கடை, ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னே அங்கே வேலை செஞ்சேன். ஒரு கிராமத்து ஜவுளி கடைன்னு வைங்களேன். கிராமத்து ஜவுளி கடை இங்கே சிட்டி கிடையாது. அங்கே பேரம் பேசி தான் வாங்குவாங்க. ஒரே வேலை கடைலாம் கிடையாது. இந்தாங்கம்மா அந்த சேலை 200 அப்படின்னா அவங்க ஒரு 150 ரூபாய்க்கு கொடு அப்படின்வாங்க. அவங்க 150 ரூபாய்க்கு கொடுன்னுவாங்க. அவர் வரையிலே அவருக்கு கஸ்டமர் தெரியும். இந்த கஸ்டமர் நிறைய எடுப்பாங்களா, ஒன்றே ஒன்று எடுப்பாங்களா, இல்லை கல்யாணத்துக்கு வாங்கக்கூடியவங்களா, கல்யாணத்துக்கு மொத்தமாக சேலை, புடவை, ஜாக்கெட்டு, ப்ளவுஸு, ஷர்ட்டு, பேண்ட்டு அப்படின்ட்டு ஒரு 4 பேர் வருவாங்க. ஒரு கூட்டமாகவே வருவாங்க, 4-5 பேர் கூட வருவாங்க. அவர் பேரம் பேசி எடுப்பாங்க. முதல்ல ஒரு புடவையை காட்டுங்கன்னா புடவையை காட்டுவார். அந்த புடவையை காட்டிட்டு இது 1000 ரூபாங்க, இது 2000 ரூபாங்க, இது 500 ரூபாங்க அப்படின்னு காட்டுவார். அவங்க 1000 ரூபாய் புடவை எடுத்துக்கிட்டு புடவை எடுத்து, இல்லைன்னா இவ்வளோ விலை ஜாஸ்தி சொல்கிறீங்க, இதெல்லாம் 600 ரூபா தானே. ஆனால் அதோடைய அடக்கமே பார்த்தீங்கன்னா 600 ரூபா தான் இருக்கும், 650 ரூபா இருக்கும் அதோடைய அசலே. ஆனால் அவங்க அதை விட 50 ரூபா கம்மியாக கேட்பாங்க. இவர் 1000 ரூபா சொல்லியிருக்கிறாரு. என்னம்மா அவ்வளோ கம்மியாக கேட்குறீங்களே, எப்படிம்மா வரும் அப்படின்வார். சரி ஒரு 650 ரூபா கொடுங்க அப்படின்வாங்க. அது அசல் வேலை தான் வரும். இவர் என்ன சொல்லுவார், புடவை அப்படியே தள்ளி வச்சிருவார். இந்த புடவை தான் வேணுமா, கலர் கரெக்டாக இருக்கா, ரைட்டு அப்படின்னு தள்ளி வச்சிருவார். ரைட் சரி 650 ரூபா. அதில் அவருக்கு 10 ரூபா நஷ்டம் தான் வரும். அந்த கடைக்காரருக்கு அதில் 10 ரூபா நஷ்டம் இருக்கும், லாபம் இருக்காது. அடுத்து என்ன, அடுத்து ஒரு இதை எடுங்க, ப்ளவுஸ் எடுங்க, ஷர்ட்டு, இந்த பையனுக்கு ஷர்ட்டு எடுங்க, பேண்ட் எடுங்க அப்படின்வார். அதை எடுத்து அப்படியே வேலை சொல்லுவார். பேண்ட் 200 அவங்க 150 ரூபாய்க்கு கேட்பாங்க. அப்படி ஒரு 160 ரூபா 170 ரூபாய்க்கு அப்படி முடிப்பார். இப்படியே ஒரு 5000 ரூபாய்க்கு வாங்கிடுவாங்க. முதல்ல கேட்ட புடவையிலே இவருக்கு நஷ்டம்தான் வருது. அப்போ மொத்தமாக ஒரு கணக்கு போடுவார் எல்லாத்தையும். புடவையில் 10 ரூபா நஷ்டமாக இருக்கும், ஆனால் பேண்ட்டில் 50 ரூபா லாபம் இருக்கும், ஷர்ட்டில் ஒரு 50 ரூபா லாபம் இருக்கும், 100 ரூபா லாபம் இருக்கும். அப்புறம் மற்ற ஐட்டங்கள்லாம் எடுத்து எப்படி பார்த்தாலும் இவருக்கு ஒரு 300 400 500 ரூபா லாபம் கிடச்சிரும். ஒரு 3000 ரூபா 4000 ரூபாய்க்கு பண்ணார்னா ஒரு 500 600 ரூபா லாபம் கிடச்சிரும். மொத்தமாக கூட்டி பார்க்கையில் இவருக்கு ஒரு 500 ரூபா லாபம் கிடைக்கும். சில பேர் எடுத்த உடனே அந்த புடவையிலேயே வானான்றாங்க. என்னம்மா எங்களுக்கு நஷ்டத்துக்கு கேட்குற, அதெல்லாம் கட்டுப்படி ஆகாது, போ வேற கடையை பாரு. எப்படி அந்த ஐட்டத்திலே சில பேர் அடிச்சு விரட்டிடுவான். ஏன் நீலாம் வாங்க வந்துட்ட பாரு, பெருசா 4 பேர் வந்துட்டீங்க. நம்ம புடவை 1000 ரூபா சொன்னா ஒரு நியாயமா கேட்கறது இல்லம்மா, என்னம்மா நீ எங்க இருந்துமா வரீங்க, இப்படியாம்மா கேட்கறதுன்னு மூஞ்சை காட்டிடுவான். அதை நடையை கட்டிடுவாங்க. எப்படி
அப்போ அந்த புடவையில் ஒரு 10 ரூபா 50 ரூபா நஷ்டமாக கேட்டாலும் அடுத்து என்ன வேணுன்றாரு பாருங்க. அதான் வியாபார யுக்தி. சிரிச்சுக்கிட்டே அடுத்து என்னம்மா வேணும் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா பார்த்து போட்டு தரம்மா சொல்லுங்கம்மான்ட்டு இதில் லாபத்தை குறைச்சிட்டு லாபத்தை நஷ்டமானாலும் அடுத்ததில் லாபம் அடிச்சிருவாரு. இது வியாபார யுக்தி. இது இது ஒரு திறமையான வியாபாரம் இல்லையா? மெயினாக வந்து வியாபாரத்தில் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடைக்கு போனீங்கன்னா ஜவுளி கடைக்கு ஒரு புடவை தான் எடுக்க போவாங்க. அந்த ஒரு புடவைக்கு அவன் அள்ளி குமிப்பான். ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே ஒன்று மேலே அடிக்கு போடுவான். இவன் போகணுன்ற எண்ணமே இவனுக்கு வேணான்ற எண்ணமே கஸ்டமருக்கு விட்டு போயிடும். இவ்வளோ எடுத்து போட்டாங்களே எப்படி நம்ம வேணான்ட்டு போகிறதுன்ட்டு போக மாட்டாங்க. சில பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி சரக்கு எடுத்து அடிக்கிறது. சில பேர் இது வேணுமா அதை ஒன்றை மட்டும் எடுப்பான், இதை எடுத்து வச்சிருவான். அது வேணுமா அதை ஒன்றை மட்டும் எடுப்பான், எடுத்து வச்சிருவான். என்னம்மா எத்தனைமா காட்டுறது, ஏம்மா எதுவுமே பிடிக்கல, எவ்வளோ கலர் இருக்கு, போச்சு, இல்லைங்க வேணாங்க எங்களுக்கு கலர் பிடிக்கலன்னு போயிடுவான். ஆக எவ்வளோதான் இருந்தாலும் கஸ்டமர்கிட்ட அந்த வந்து வரவேற்கிற முறை, அந்த அணுகுமுறை என்பது வந்து சில பேர்கிட்ட ரொம்ப அருமையாக இருக்கும். சில பேர் வரவேற்க வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் என்ன சார் வேணும் என்ன சார் வேணும் அப்படின்வான். ஒரு செருப்பு கடைக்கு போங்க, இந்த செருப்பு அதை எடுப்பான், இதை எடுப்பார், அதை எடுப்பார். அதுக்கு அந்த ஒரு சின்னதாக ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும், அவர் போட்டு காட்டுவார். அந்த செருப்பை அவர்கிட்ட கீழே போட்டால் அவர் போட்டுருவார், காலில் போடுவார். இவர் அந்த செருப்பை எடுத்து அந்த ஸ்டூல் மேலே கால் வைங்க சார்னுவார். வச்ச உடனே அந்த காலையும் தொடப்பார், துணியை வச்சு கஸ்டமர் காலையும் தொடப்பார், அந்த செருப்பையும் தொடப்பார். தொடச்சி இவர் காலில் மாட்டுவார். அவர் போட்டால் மாட்டிக்கிடுவார் செருப்பை. அப்புறம் காலை பிடிச்சி தொட்டு மாட்டுனதுக்கப்புறம் அவர் எங்கே போக முடியும் கஸ்டமரு? எப்படி வேணான்ட்டு போயிடுவீங்க? சில பேர் இருக்கான், கஸ்டமர் உள்ள வந்தா எதிரியை கேட்ட மாதிரி, என்ன வேணும்? செருப்பு சார். செருப்பா? பாருங்க பாருங்க. எப்படி என்னமோ பெரிய வில்லன்ட்ட வில்ல மாதிரி பேசுவான், எரிச்சல் ஆயிடும். அப்போ வியாபாரத்தில் வந்து அந்த அணுகுமுறை என்பது அந்த கஸ்டமர் இடத்துல ஒரு சிரிச்ச முறையா, சரி பிடிக்கலையா சரி அடுத்து என்ன சார் வேணும் உங்களுக்கு, அடுத்த முறை நான் அதை வாங்கி வைக்கிறேன் சார், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே அடுத்து என்ன மாடல் வேணும்னு சொல்லிட்டு போங்க, இந்த முறை வேணால் வேறு எங்கேயாவது வாங்கிக்கோங்க, அடுத்த ட்ரிப்பு வாங்க சார் அப்படின்னு. ஏன்னா கடை நம்ம வந்து நிரந்தரமாக நடத்துறது. அதனால வந்து அந்த கஸ்டமரை வந்து அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணுறதுல தான் நம்ம வியாபாரத்துடைய நம்ம எவ்வளோ முதலீடு போட்டிருக்கோம், என்ன எவ்வளோ தான் நீங்கள் ஒரிஜினலான ரொம்ப நம்பிக்கைக்குரிய பொருள் வச்சுருப்பீங்க, ஒரிஜினலே வச்சுருப்பீங்க, நீங்கள் நல்ல பொருளாகவே இருக்கும். ஆனால் என்னதான் பொருள் இருந்தாலும் உங்களுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்னா அந்த கடை தோல்வி அடைந்து விடும். அதே மாதிரி எந்த இடத்துல எந்த கடை போடணுன்றதை நம்ம வந்து முதல்ல பக்கம் நல்லா டிசைட் பண்ணிக்கணும். எந்த இடத்துல எந்த கடை போட்டால் ஒரு வீடுகள் அதிகமாக இருக்கா, வீடுகள் அதிகமாக இருக்கிற தெருவில் போட்டோம்னா ஒரு மல்லிகை கடை, அங்கே வீடுகள் அதிகமாக இருக்கிற இடத்துல மல்லிகை கடை தான் ஓடும். அந்த தெருவில் என்ன 2 கடை 4 கடை இருக்கா, சரி கொஞ்சம் அந்த இங்கே இல்லை மல்லிகை கடை, ஒரு 20 வீடு 30 வீடு தள்ளி ஒரு கடை இல்லையா, சரி அங்கே ஒரு கடை போடலாம் அப்படின்னு அதை போடணும். அந்த தெருவில் கொண்டு போய் நீங்கள் வந்து ஒரு ஜவுளி கடையை வச்சா ஓடாது. வீடுகளாக இருக்கிற தெருவில் கொண்டு போய் ஜவுளி கடையை வச்சா ஓடாது. மார்க்கெட்டில் ஜவுளி கடையாக இருக்குது பாருங்கள் லைனாக, அங்கே போய் நீங்கள் ஜவுளி கடை போட்டால் தான் அந்த கடையில் பிடிக்கலன்னா இந்த கடையில் வாங்குவாங்க. சில பேர் இங்கே நிறையா ஜவுளி கடை இருக்கா, இங்கே எப்படி நமக்கு ஜவுளி கடை ஓடுன்னு நினைப்பான். இது துணி விற்கிற கடை அங்கே தான் ஓடும். நீங்கள் சிட்டியில் நீங்கள் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நகை கடை போனீங்கன்னா லைனாக நகை கடை இருக்கும், துணி கடை போனீங்கன்னா லைனாக துணி கடை இருக்கும். ஏன்னா போகிறவங்க 10 கடை பார்த்து இறங்க அங்கே ஓடும் அப்படின்னு அங்கே வைப்பாங்க. அப்போ மல்லிகை கடை வந்து இந்த மாதிரி தெருவுகளில் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சுருப்பாங்க. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் கூட வச்சு அவங்க வந்து படைப்பாங்க. அதே மாதிரி பெரிய வகை மல்லிகை கடையிலே வந்து பெரிய ஹோல்சேல் ஸ்டோர்ஸ் அந்த மாதிரி வைக்கிறேன்னா அது வந்து மார்க்கெட்டில் வைப்பாங்க. நல்ல ஜன நடமாடுற இடம் மார்க்கெட்டு, மெயின் பிளேஸ். பல ஒரு 4-5 கிராமத்துல இருந்து அங்கே வந்து ஹோல்சேலாக வாங்குற மாதிரி, அது ஹோல்சேல் கடை, ரீட்டைல் கிடையாது, ஹோல்சேல் கடை. அந்த மாதிரி இடத்துல சூஸ் பண்ணுவாங்க.
இப்போ ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட மல்லிகை கடை வச்சிங்கன்னா ஓடாது. ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அங்கே மல்லிகை கடை ஓடாது. அங்கே தின்பண்டங்கடை, ஹோட்டல், இந்த பிஸ்கெட்ஸு, சோப்பு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் உள்ள கடை தான் அங்கே டீ கடை. இதெல்லாம் அங்கே ரயில்வே ஸ்டேஷன் அந்த மாதிரி இடத்துல அந்த கடையை சூஸ் பண்ணணும். ஏன்னா ரயில்வே அங்கே டீ சாப்பிடுவாங்க, அந்த லாட்ஜ் போடக்கூடியவங்க சோப்பு வாங்குவாங்க, ப்ரஷ் வாங்குவாங்க, வாட்ரு பாட்டிலு. இது போல் அந்த ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி இடங்கள்ல, பஸ் ஸ்டாண்டில் இந்த மாதிரி கடைகள், டீ கடை, நான் டிஃபன் கடை, ஏன்னா ட்ரெயின்லேருந்து இறங்கி அந்த மாதிரி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி கடைகளை பார்த்துருப்பீங்க. அதை கொண்டு ஒரு தெருவில் போட்டால் போகாது. ஆக நம்ம சூஸ் பண்ணுறது, நம்ம வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த ஒரு சிரிச்ச முகமா, அதாவது அதே மாதிரி சரி, ஒரு பொருள் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. வாங்கிட்டு போய் திருப்பி கூட கொண்டு தருவாங்க. என்ன வாங்கிட்டு போயிட்டேன்னா திருப்பி மாத்துறீங்க, அதெல்லாம் மாற்ற மாட்டோம். பொருள் நம்ம கொடுத்த பொருள் ஒரு டேமேஜ் ஆகாமல் இருக்கா, ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இருக்குது, அது பிரிக்காமல் இருக்காங்களா, திருப்பி கொடுத்தா மாற்றிக்கிறதுல என்ன இருக்குது, இந்த பிஸ்கெட் வேணாம் வேறு பிஸ்கெட் கொடுங்கன்னா கொடுத்து விடலாம். சில பேர் அதுக்கு முறைப்பாங்க. அது மாதிரி கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, நம்ம பிளாட்பாரத்தில் கடை போட்டால் கூட சரி, நம்ம ரோட்டில் கடை போட்டிருந்தா கூட சரி, நம்மளுடைய அணுகுமுறை அவ்வளோ நல்லா இருக்கணும். ஒரு 2 நாளைக்கு முன்னே நடந்த சம்பவம். ஒரு இடத்துல கிழங்கு வாங்கிட்டு வராங்க வீட்டில், மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு மார்க்கெட்டில் தான் அந்த அம்மா போட்டு விற்கிறாங்க. மார்க்கெட்டில் வாங்கிட்டு கிழங்க வாயில் வைக்கிறேன், ஒரே ஸ்மெல்லு வருது, கெட்டு போன ஸ்மெல்லு வருது. நேற்று என்னமோ போட்டதை மறுபடியும் சூடு பண்ணி அது விற்கிறாங்க. ரோட்டில் கடை போட்டிருந்தா கூட சரி, அதை நம்பி தான் வாங்குறாங்க. திங்கிற பொருள், நம்ம உணவு பொருளில் மட்டும் எக்காரணத்தை கொண்டு இது மாதிரியான துரோகம் செய்யக்கூடாது. சில ஹோட்டலில் போனீங்கன்னா காலையில் புரட்டாவை சாயங்காலம் சூடு பண்ணி தருவான். அந்த சால்னா அவங்க ஊற்றுற சால்னா சாம்பாரோ ஏதோ ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரும். அதெல்லாம் பற்றி அவன் கவலையே பட மாட்டான். அந்த மாதிரி கடைகள்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் இதான கடைகள் நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணையில் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னு, நீங்கள் ரோட்டில் கூட பிளாட்ஃபார்மில் கூட கடை போட்டால் கீழே ஊற்றிடணும். டைம் ஆயிடுச்சுன்னா சட்னியை கீழே கொட்டிடணும். தேங்காய் சட்னிலாம் பால் மாறக்கூடாது, கீழே கொட்டிடணும். உங்களுக்கு ஒரு 10 நாள் 1 மாதத்துக்கு தான் உங்களுக்கு கையை கடிக்கும். ஆனால் நீங்கள் கரெக்டாக கொடுக்க பிளாட்பாரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜனங்க நின்று சாப்பிட்றாங்க தெரியுமா, கையேந்தி போவான்னு சொல்கிறாங்களே. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்கள் தாக்கு பிடிச்சி கரெக்டாக நம்ம கொடுக்கும் பொழுது நம்மளுடைய வியாபாரம் தன்னால் பெருகும். இது எனக்கு தெரிஞ்ச, நான் பார்த்த அனுபவம். இதே போல் நாமும் நடந்து கொண்டால் கண்டிப்பாக சிறிய வியாபாரமோ பெரிய வியாபாரமோ கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இது போல அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.